எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தை ஒரு அடிக்ஷன் உள்ளவங்களால தான் எடுக்க முடியும். சினிமா மேல மிகப்பெரிய அடிக்ஷன் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த படத்தை எடுக்க முடியும். அது தயத்துக்கு இருக்கு, அந்த படம் பண்ண ரஞ்சித் சாருக்கு இருக்கு. கண்டிப்பா இந்த படம் இந்த காலகட்டத்தின் குரல்னு ஒரு சில படங்கள் இருக்கும். இந்த நேரத்துக்கு இந்த காலகட்டத்துக்கு உண்மையிலே தேவையான ஒரு படம். நானும் செல்வமணி சார் தான் பார்த்துட்டு வந்தோம். படம் பார்த்துட்டு இந்த படத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு ரொம்ப நேரமாச்சு. நம்மளும் கொஞ்சமாவது இதுலேருந்து கொஞ்சம் கிராஸ் ஆகி வந்திருப்போம். எனக்கும் இந்த வாழ்க்கையில் கொஞ்சம் அனுபவம் இருக்குது. சினிமாவுக்கு வந்த புதுசில் நம்மளை கேட்குறதுக்கு ஆள் இல்லைங்கிறப்போ நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன மாதிரி சுதந்திரமாக இருப்போமோ அப்படி தான் இருந்திருப்போம். நிறைய பேருக்கு அதை கடந்து வராதவங்க நம்ம லைஃப்பில் கொஞ்சம் பேர் கண்டிப்பாக நம்ம இந்த ஃபீல்டில் வந்து அதை கடக்காதவங்க இருக்க மாட்டாங்க. என்னுடைய நண்பர்கள் சில பேர் வந்து கடக்க முடியாமல் நல்லதொரு வேலை செய்து அதை நடங்கிற பொழுதில் விழுந்து இருந்த மாதிரி ரொம்ப பேர் போய் சேர்ந்துட்டான். மிகப்பெரிய பேரறிவோட எல்லாம் ஒரு சிலர் இருப்பான். இவனுக்கு இருக்கிற அறிவெல்லாம் நம்மளுக்கு இருக்கா? நம்மளாம் தெரியாமல் சினிமாவுக்கு வந்துட்டோம், உலக சினிமாலாம் பேசுகிறாங்கன்னு சொல்லி நான் பார்த்து பிரமிச்ச பல பேர் வந்து சேரவே இல்லை. எனக்கு வந்து பெரிய ஒரு பார்த்து வந்து இவங்ககிட்ட எல்லாம் இவ்வளவு இருக்கேப்பா, பைசைக்கிள் டிவிஸ்லேருந்து ஆரம்பிச்சு அக்ரோகோசால வந்து இப்படி பேசுகிறாங்களே அப்படி இருக்கும். எங்கேயோ நான் கும்பகோணம் போகிறப்போ எங்கேயோ ஒரு கடையில் அந்த மாதிரி நபர்களை ஒன்றுமே இல்லாமல் பார்க்கும்போது எனக்கு வந்து அவ்வளோ பெரிய சோகமாக இருக்கும். இந்த படத்துடைய ஒவ்வொரு முறையும் அவர் காதில் கதையை எங்கேயும் சொல்லிதாங்கன்னு சொல்கிறாரோன்னு நினைக்கிறேன். டைரக்டர் என்ன சொன்னான்னு தெரியல. இருந்தாலுமே எனக்கு படம் பார்க்கும்போது பதட்டமாக இருந்துச்சு. எனக்கு வந்து என்னென்னா ஒரு சில முக்கியமான 3 இடம் இந்த படத்தில் வந்து அப்படி பதட்டமான ஒரு முக்கியமான இடங்கள் இருக்குது. எண்டு மட்டும் எப்படியாவது இவன் மீண்டு வந்துடக்கூடாதாங்கிற ஒரு பெரும் ஏக்கம் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. திரும்பி போய் இதுக்குள்ள விழுந்துடக்கூடாது, எப்படியாவது மீண்டுடணும். அந்த வெளிச்சம், அந்த சின்ன ஒரு அப்படி வெளிச்சம் மேலே பற்றக்கூடாதான்னு ஒரு பெரிய ஏக்கம் இருந்துச்சு. இது வந்து இந்த அரசாங்கத்துக்கு போடுற இந்த படம் ஒரு மனு மாதிரி பார்க்குறேன் நான். அப்படி ஒரு படம் எல்லாருமே அமைஞ்சு வந்ததுன்னு ஒரு சில படங்களை சொல்லுவாங்கல்ல. கேமராமேன்லேருந்து ஆரம்பிச்சு மியூசிக் டைரக்டர், ஆர்டிஸ்ட்டு, குரு சோமசுந்தரம், அந்த ஹீரோயின் எல்லாருமே அவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை எடுக்க இந்த காலகட்டத்தில் எடுக்கிறதுக்கு துணிஞ்ச ரஞ்சித்துக்கு, அப்புறம் பலூன் பிக்சர்ஸ் போஸ்டர்ஸ் வந்து எல்லாத்துலேயும் ஒட்டி இருந்துச்சு. என்னடா இவ்வளோ நெருக்கி இவ்வளோ அழகாக ஒட்டியிருக்காங்களேன்னு பார்த்தேன். கண்ணத்தை ஒரு தடவை மணி சார் தான் சொன்னாராம், காலையில விடிஞ்சா எல்லாத்துலயும் மஞ்சளா தெரியும்னு சொல்லி அலைபாயதுக்காக ஒரு போஸ்ட் ஓட்ட சொன்னாரா. அது மாதிரி எங்க பார்த்தாலும் கையில தொங்கிட்டு இருக்கிறதா இருக்கு சிட்டி மொத்தமும். காரணம் என்னன்னு பார்த்தா அப்புறம் தான் தெரிஞ்சது அண்ணன் இருக்காரு அதுலன்னு. வாழ்த்துக்கள் மொத்தமா இந்த டீம் மொத்தத்துக்கு வாழ்த்துக்கள். இது பிரச்சாரமான ஒரு படம்லாம் கிடையாது. உள்ள அவ்வளவு டென்ஷனான அழகான மிக சரியான விஷயங்களோட ஒரு ஸ்கிரீன் பேவோட மிக அற்புதமான படமா வந்திருக்கு. இந்த படத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.